ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. ஃபஸ்ட்டு வீடை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளில உங்கள் பேரை ரெப்ரசன்ட் பண்ணுற இந்த நேம் பிளேட் ரெசின் யூஸ் பண்ணி ஷைனிங்காக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நேம் பிளேட் செய்கிறதுக்கு உடன் பிளாங்க் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் பேஸ் கோட் ஒயிட் அக்ரலிக் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனல் தான். ஒயிட் மெட்டாலிக் கலரை ஸ்பஞ்ச் அப்ளிகேட்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஷைனி அண்ட் கிளிட்டரி லுக்கை கொடுக்கும். இது வேணான்னா ஃபஸ்ட்டு பண்ண பேஸ் கோட்டுக்கு அப்புறம் ஃபர்தராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். நான் பிங்க் அண்ட் ப்ளூ ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற இந்த டிகோபாஜ் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு மாட் பாச் க்ளூ யூஸ் பண்ணணும். இது ஷாப்லேயும் அவைலபிள். இதை வீட்டில் கூட பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆஃப் க்ளூ அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான் மாட் பாச் க்ளூ. இதை யூஸ் பண்ணி இந்த டிகோபாஜ் பேப்பரை ஸ்டிக் பண்ணலாம். இப்போ இந்த டிகோபாஜ் பேப்பர் எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை ஸ்லோவாக டேர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பேப்பர் பேக் சைடில் இருக்கிற 2 லேயர்ஸ் ஆஃப் பேப்பரையும் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாட் பாச் க்ளூ யூஸ் பண்ணி இந்த உடன் பிளாங்கில் ஸ்டிக் பண்ணலாம். இப்போ இந்த மாட் பாச் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிகோபாஜ் பேப்பரை ஸ்லோவாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் இந்த உடன் பிளாங்க் 2 எட்ஜஸ்லேயும் ஸ்டிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ ஃப்ளோரல் டிகோபாஜ் பேப்பர் அப்புறம் பிங்க் டிகோபாஜ் பேப்பர்னு ஒரு சைடில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரியே ஸ்டிக் பண்ணலாம். ஈவன் இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டால் ஸ்டிக் பண்ண பிறகு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த டிகோபாஜ் பேப்பர்லேயே பட்டர்ஃப்ளை ஹனி பீஸ்லாம் இருந்தது. அதை 2 சைட்லேயும் ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பிங்க் டிசைனில் மட்டும் கொஞ்சம் கேப் இருந்தது, பிங்க் கலர் ஃபில் ஆகாமல். ஸோ அதை பிங்க் அக்ரிலிக் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டிகோபாஜ் பேப்பரை சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எந்த நேமை ரைட் பண்ண போகிறோமோ அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிளாங்க் ஸ்பேஸ் மெஷர்மெண்ட் படி இந்த லெட்டரோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் இருந்தது. இந்த ஸ்பேஸில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியான லெட்டரோட சைஸை சூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுடைய டிசைன் அண்ட் ஸ்பேஸ் மெஷர்மெண்ட் படி லெட்டரோட ஃபாண்ட் சைஸ் அண்ட் டிசைனை அலைன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நேமை கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நேம் ரைட் பண்ண போகிற பிளேஸில் இந்த கார்பன் பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே நேம் பிரிண்ட் பண்ண பேப்பரை வச்சுக்கலாம். இந்த பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 சைட்லேயும் மாஸ்கிங் டேப்பால் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணி இந்த லெட்டரோட அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த லெட்டர்ஸை அழகாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைன் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளாக் அக்ரலிக்கால் இந்த லெட்டர்ஸை எழுதலாம். அவ்வளோதான், நேம் எழுதியாச்சு. இந்த கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணதால் கொஞ்சம் ப்ளூயிஷாக இந்த லெட்டர் சரௌண்டிங்கில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எகெயின் ஒயிட் அக்ரிலிக்கால் ரீபெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லைட் பிங்க் கலரால் ரேண்டமாக போல்கா டாட்ஸை இது மாதிரி 2 சைட்லேயும் வச்சுக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். டிசைனிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ மாட் பாச் க்ளூ அப்ளை பண்ணி பண்ண ஒர்க்கெல்லாம் சேல் பண்ணிடலாம். இந்த நேம் பிளேட்டை இப்படியே கூட ஹேங் பண்ணால் நான் ஷைனி அண்ட் கிளாஸி லுக் வேணும்னு ரெசின் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இது எபாக்சி ரெசின், இது ஹார்ட்னர்.
இப்போ ரெசின் அண்ட் ஹார்ட்னரை 3:1 ரேஷியோ மெஷர்மெண்ட் படி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில எப்பாக்சி ரெசினில் வந்து 2:1 ரேஷியோ மிக்சிங் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற எப்பாக்சி ரெசின் பாக்ஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டேன். 3 ஸ்பூன் ரெசினுக்கு வந்து 1 ஸ்பூன் ஹார்ட்னர் எடுத்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இந்த வெயிட்டிங் டைமில் இதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசினை போர் பண்ணலாம். இந்த ரெசினை வந்து நேம் பிளேட்டில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி பாலித்தீன் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த ரெசினை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா சைட்லேயும் ரெசின் போர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே சம் பிளேஸில் வந்து பபிள் ரைஸ் ஆகும். அதை இந்த டூத்பிக் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த நேம் பிளேட்டை 24 ஹவர்ஸ் எந்த ஒரு மூமெண்ட் இல்லாமல் டஸ்ட் படாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகிடும். இந்த நேம் பிளேட் பேக் சைடில் நெயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மேக்ரமி கார்ட் ஆர் ஜூட் ரோப்பை அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் ஷைனி அண்ட் பியூட்டிஃபுல்லான நேம் பிளேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஹேங் பண்ணலாம். எங்கள் வீட்டு என்ட்ரி வேலை நான் பண்ண டிஐவைஸ்லாம் குயிக்காக ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து பிள்ளையார் வாசலில் வச்சுருப்போம். இது பக்கத்தில் வந்து தும்பிக்கையை ப்ளஸ் பண்ணுற மாதிரியான இந்த எலிஃபென்ட் ஹெட் டிஐவை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அந்த காலத்து வீட்டு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எலிஃபென்ட் ஹெட் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த எலிஃபென்ட் ஹெட் பண்ணியிருக்கேன். இது கீழே வந்து இந்த க்யூட்டான ஒரு அக்வேரியம் வச்சுருக்கோம். அப்புறம் வீட்டோட மெயின் டோர் பக்கத்தில் இந்த மாஸ்க் ஹோல்டர் ஹேங் பண்ணியிருக்கேன். இங்கே அக்வேரியம் இருக்கிறதால இந்த மாஸ்க் ஹோல்டரை வந்து ஷெல்லை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே சானிடைசர் அண்ட் ஸ்ப்ரே வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே ஜூட்டில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ட்ரேயை இன்னும் அழகாக்க பாட்டிலில் மண்டலா ஆட் பண்ணி அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். எப்போதும் இது மாதிரி க்ரீனரியை இன்டோரில் ஆட் பண்ணுங்கள். இது இன்னும் அழகாக அந்த பிளேஸை காட்டும். இந்த பிளான்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இங்கே இருக்கிற அக்வேரியம் பார்க்கறதுக்காகவே இந்த ஸ்மால் பாக்ஸ் பில்லோ அண்ட் குஷனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் பில்லோ கவர், குஷன் கவர் எப்படி பண்ணுங்கிறதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். அப்புறம் ஃபைனலாக இங்கே இருக்கிற இன்வெர்டர் ட்ராலியை வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த நேம் பிளேட் டிசைன் ஐடியாஸ் அப்புறம் என்ட்ரிவே டெக்கர் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.